வெண்பாவ வச்சு மல்லிய மிரட்டலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதே நேரத்தில மல்லிய தன்னோட வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ரேணுகா நினைக்கிறாங்க. அப்போ வெண்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துரும் அப்படிங்கிற மாரியே, நான் எதையாவது ஒண்ண பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரியே ஒரு த்ரெட்டன் குடுக்குறாங்க மல்லிக்கு. அப்ப இது வந்து மல்லி என்ன பண்ணுவாங்க அடுத்ததா அப்படின்னா, அந்த ரகு மேல உள்ள கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தன வேலையும் இந்த ரேணுகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப ரகு உள்ள இருந்தா அது ரேணுகாவுக்கு பெரிய சிக்கலா தான் இருக்கும். அவங்களால எந்த ஒரு மூவும் பண்ண முடியாது. விஜய் விஷயத்திலயோ, இல்ல அதுக்கப்புறம் மல்லி குடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கோ எதுவுமே இந்த ரேணுகாவால தாக்கு பிடிக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. அப்ப இதில அவங்க நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, மல்லியோட வீக்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. மல்லியோட வீக்னஸ் எங்க இருக்கும்? அது வெண்பா மேல தான் இருக்கும். விஜய்க்கு ஏதாவது நடந்துரும், ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னா கூட மல்லி அதுக்கு பயப்பட போறதில்ல. இல்ல அவங்க அண்ணன், அதே நேரத்தில அவங்க அண்ணி இதெல்லாம் சொல்லி ரகு வந்து மிரட்டி பார்த்தாங்க. அதுக்கும் மல்லி பயந்த மாரி தெரியல. அப்போ அதில வந்து ரேணுகா கிட்ட தான் இந்த ரகு வந்து கேட்குறாங்க ஒரு விஷயத்த. மல்லியோட மெயின் வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க வெண்பா அப்படின்னு. அப்போ வெண்பாவுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி தான், அது வந்து மல்லியை வந்து பாதிக்க தான் செய்யும். மல்லி துடிச்சு போயிடுவாங்க. அதுக்காக தன்னுடைய விலை மதிக்க முடியாத அந்த உயிரை கூட கொடுக்கறதுக்கு துணிவாங்க வெண்பா வந்து. ஏன்னா விஜய்கிட்டயே அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நான் இதில் வந்து உன்னை வந்து வெண்பா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ மல்லி அப்படின்னு கேட்குறாங்க விஜய் வந்து மல்லிகிட்ட. அப்போ அதுக்கு மல்லி சொன்ன பதில் என்னென்னா, நான் அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்குவேன், என் உயிரை மாற்றிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பார்த்து தான் வாயடைச்சு போய் நிற்கிறாரு விஜய். அப்போ இங்கேயுமே இந்த ரேணுகா என்ன செய்வாங்க அப்படின்னா, வெண்பாவை வந்து மிரட் வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு அதாவது அவங்கள வச்சே த்ரெட்டன் பண்ணணும் மல்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க நினச்சதை சாதிக்கணும்னா வெண்பாங்கிறவங்க நம்ம கூட இருந்தால் தான் சரி. அப்போ தான் மல்லி எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ரேணுகா நம்புகிறாங்க, ரகுவும் அதை நம்ப தான் செய்கிறாங்க. அப்போ மல்லியை வந்து வேறு எங்கேயுமே போக விடாமல் அவங்கள வந்து அப்படியே ஒரு லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய மெயின் கார்டு எது அப்படின்னா வெண்பா தான். அப்போ வெண்பாவை தான் என்ன பண்ணுதாங்க, நான் அங்கேருந்து தள்ளி விட்டுருவேன், இல்லை இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மல்லிக்கு ஃபோனை போட்டு மிரட்டுதாங்க. அப்போ மல்லி என்ன பண்ணுவாங்க, பதறி அடிச்சுக்கிட்டு ஓட தான் செய்வாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க விஷயத்தில் விளையாடாத அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்ததாக வந்து ரகுவை வந்து வெளியே கொண்டு வரணும். ஏன்னா ரகுவை அரெஸ்ட் பண்ணாங்க. அது மெயினான காரணம் மல்லி தான். அவங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்க. அந்த விஷயத்தை வச்சு தான் ரகுவை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரகு வெளியே கொண்டு வரதுக்கு மெயினாக ரேணுகா இதை பயன்படுத்துனாங்க. அப்போ அதை சாதிக்கவும் செய்வாங்க. அப்போ ரகு வெளியே வந்தாச்சுன்னா அடுத்ததாக என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ போலீஸ் கஸ்டடியில் ரகு இருக்கிறாரு. அப்போ அவங்க நினச்சா எல்லா விஷயத்தையும் உண்மையை கறந்துடலாம். அப்போ ரகுவை வச்சுக்கிட்டே ரேணுகாவை பிடிச்சிடலாம். அப்போ அந்த விஷயந்தான் நடந்துடக்கூடாதுன்னு தான் இவங்க இவ்வளவு வேலையும் பண்ணுறாங்க. அதாவது ரேணுகாவால் வெண்பாவை எதுவும் செய்யவும் முடியாது. டைரெக்டாக செஞ்சால் ரேணுகா வந்து மாட்டிக்குவாங்க. மல்லி அவங்கள சும்மா விட போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணுதாங்கன்னா, ரேணுகாவுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்க மாட்டாங்க. ஆனால் ரேணுகாவை வச்சு தான் மிரட்டுவாங்க மல்லி இவங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அதனால் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் மல்லி என்ன மாதிரியான முயற்சி நம்ம அடுத்ததாக எடுக்க போகிறாங்க, இந்த ரேணுகா அடுத்து நம்ம கொஞ்சம் அதிரடியாக தான் இறங்குவாங்கன்னு தெரியுது. ஏன்னா சீக்கிரத்தில் நம்ம மாட்டினாலும் மாட்டிக்குவோம், அதுக்கு முன்னே கிடைக்கிறத சுருட்டிட்டு பறந்துருவோன்னு ரேணுகா நினைக்கலாம். அதனால் இனி வேகம் எடுக்கும். அப்போ யார் யாருக்கு எவ்வளோ குடைச்சல டார்ச்சரை கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.